அனைவருக்கும் வணக்கம். இது குறளமுதம். வினைத்திட்பம். வினைத்திட்பம், வினை என்றால் செயல், திட்பம் அப்படின்னா அதுல ஈடுபாடா இருக்கிறது. அந்த செயல்ல எந்த அளவுக்கு நாம இன்வால்மெண்டோட இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வினைத்திட்பம். அதிகாரம் வினைத்திட்பம். குறள் எண் 664. சொல்லுதல் யார்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அந்த நாளெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஊர்ல ஒரு சாவடி சத்திரம் இருக்கும். இந்த வழிப்போக்கர்கள், துறவிகள் இவங்க என்ன பண்ணுவாங்க, பகலெல்லாம் யாசகம் வாங்கி சாப்பிட்டு ராத்திரில வந்து அங்கே ஓய்வு எடுப்பாங்க. அப்படி ஓய்வு எடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து, பொழுது போகாம இருக்கிறதுக்கு எதையாவது ரெண்டு பேசுவோம் அப்படின்ட்டு பேசுவாங்க. அந்த மடத்துல அது சரியில்லை, இந்த தூண் சரியில்லை, இந்த சிற்பம் சரியில்லை, அதை செஞ்சா நல்லா இருக்கும், இதை செஞ்சா நல்லா இருக்குன்ட்டு. ஆனா விடிஞ்ச உடனே எல்லாம் பறந்துருவாங்க. அடுத்த நாள்லாம் அதே மாதிரிதான் வருவாங்க, வந்து தங்குவாங்க, அந்த பழையபடியே அந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்க. ஆனா காலையில போயிடுவாங்க. ஆனா செயல் ஒண்ணுமே இருக்காது. இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு என்னான்ட்டு, சொல்லுதல் யாருக்கும் எளிய. போறது போகுது அப்படின்னுட்டு அப்படி பேசிட்டு போயிடுறது எல்லாத்துக்கும் எளிமையானது. எளிமையான விஷயம் எதுனா பேசிட்டு போயிடுறது. அறியவாம், விளங்கிக்கணும் என்னான்ட்டு, சொல்லிய வண்ணம் செயல். நாம என்ன சொன்னோமோ அதன்படி நடப்பது அரிய, அபூர்வமானது. அப்படி நடக்கிறது அபூர்வமானது. சொல்லுதல் யாருக்கும் எளிய. ஒரு விஷயத்தை பத்தி சொல்றது எல்லாத்தையும் ஈஸி. அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். நாம என்ன சொன்னோமோ அது மாதிரி நடக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்லிய வண்ணம் செயல். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.